இன்னைக்கு இருக்கிறது காட்டிலும் ரொம்ப உயர்வானது கடவுளுடைய பரிபூர்ண சித்தம். எப்படி அப்படி சொல்ல முடியும்? நான் இருக்கிறது ஒருவேளை கடவுளுடைய சித்தம் இருக்கும் இல்லையா அப்படின்றாங்க சிலர். நான் இப்போ இருக்கிறேன் நிலை, இந்த நிலை ஒருவேளை கடவுளுடைய சித்தமாக இருக்கலாம், இவ்வளோதான் எனக்கு கடவுள் வச்சிருக்கலாம். நீங்கள் எப்படி இதை விட ஹையராக கொண்டு போவாருன்றீங்க? எப்போவுமே அது கடவுளுடைய சித்தம் இதை விட ஹையராக இருக்குது, இதை விட உயர்ந்ததாக இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறேன், அது இதை விட உயர்ந்தது. எப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நம்ம எவ்வளோ லோவாக வர முடியுமோ அவ்வளோ லோவாக தான் வந்துட்டோம். எப்படி? பாவத்தின் நிமித்தமாக, பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப தரமட்டமாக இருக்குது, கீழே இருக்குது, அந்த லெவலில் தான் இருக்குது. அது கடவுளுடைய சித்தமே கிடையாது. புத்தியெல்லாம் பாருங்கள், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் புத்தியெல்லாம் ரொம்ப தரமட்ட புத்தியாக இருக்கும், புத்தியெல்லாம் ரொம்ப லோ கிளாஸ் புத்தியாக இருக்கும். ஏன்னு சொன்னால், ஆதாம் பாவத்தில் விழுந்து அது முறை தலைமுறையாக அந்த பாவ சுவாபமும் பாவ பழக்க வழக்கமும் பரவி வருது. அது நம்முடைய வாழ்க்கையை தரந்தாழ்ந்து வாழ வச்சிருச்சு. நம்மளை ரொம்ப தரந்தாழ்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ கடவுள் வச்சிருக்கிற வாழ்க்கை நிச்சயமாக இதை காட்டிலும் மேலானது தான் நான் சொல்கிறேன். இதை காட்டிலும் ரொம்ப உயரமானது. அதான் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகளும் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரம் என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளை காட்டலும், அவ்வளவு உயரம் என்னுடைய வழிகள் உன்னுடைய வழிகளை காட்டலுன்றார். ஹலோ, அவருடைய வழிகள் அவருடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரமாக இருக்குதான். இப்போ கடவுள் சொல்றாருப்பா, உன் திங்கிங்கே ரொம்ப லோவாக இருக்குது, நான் இங்கே ஹையாக திங்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நீ ஏன் அப்படி திங்க் பண்ணுறன்னா, ஆதாமின் பிள்ளை, ஆதாமுடைய சந்ததியில் வந்ததுனால அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கிற. இப்போ மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற அழிவில்லாத வித்தினால இப்போ புதிய சுவாபம் உள்ளே வந்திருக்குது. அந்த புதிய சுவாபம் எப்படி வந்தது? வசனத்தினால நீ மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற. அதே வசனம் உன்னை மனதிலையும் மறுபடியும் பிறக்க செய்யும், மனதிலையும் உனக்கு மறுபிறப்பு உண்டாகும். அப்பதான் வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை உண்டாகும், வாழ்க்கை ஒரு புது வாழ்க்கை உண்டாகும். அப்போ பாருங்க, நம்முடைய ஆவிக்குரிய மறுபிறப்புங்கிறது, இந்த பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுறதுங்கிறது நம்முடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெறும் ஆரம்பம் மட்டுமே, அது முடிவு கிடையாது. அது கர்த்தர் நமக்கு வாக வைத்திருக்கிற இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு ஒரு ப்ரில்யூட், அதாவது ஒரு ஆரம்பமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர்களை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கும் அது தோன்றினதும் இல்லைன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. யாருமே எந்த கண்ணும் பார்த்ததில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனசுக்கும் தோன்றுதில்லை. அவ்வளோ உயர்வான காரியங்களை கடவுள் நம்மளுக்காக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். மனதில் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்கறதுக்கு மனுஷனுக்கு சக்தி இல்லையா? அதை அந்த கண்ணால் பார்க்கறதுக்கு புரிந்து கொள்றது கூட மனுஷனுக்கு சக்தி இல்லாமல் தான் மனுஷன் இருக்கிறான். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய மனதிலே ஒரு மறுபிறப்பு உண்டாக வேணும். எதுக்கு? காணக்கூடிய கண்களாக அது மாறணும். கடவுள் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை காணக்கூடிய கண்களாக என் கண்கள் மாறணும். கடவுள் எனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை கேட்கக்கூடிய காதுகளாக, அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய காதுகளாக என்னுடைய காதுகள் மாற வேண்டும். பாருங்க, மியூசிக் கேட்குறவங்கள பாருங்க, சில ஆளுக்கு மியூசிக்னா என்னென்ன விளங்காது. ஆகவே அவங்க அதனுடைய நுணுக்கத்தெல்லாம் அனுபவிக்க தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் பீத்தோவனுடைய மியூசிக்கை போட்டாங்களா, அவன் என்ன வாசித்துட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. நான் பொழுது அன்றைக்கும் கொயின்னு ஒரே சத்தம் கொஞ்சம் நிறுத்து. ஏன்னா அவங்களால அதை அப்ரிஷியேட் பண்ணலாம். அது இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய கம்போசர், எவ்வளோ அற்புதமான படைப்பு, இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு காது இல்லை. காது இருக்குது, ஆனால் அது கேட்கக்கூடிய காது இல்லை. அது மியூசிக்கை கேட்கக்கூடிய காது இல்லை. அதெல்லாம் ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை பாருங்க. ஏன்னா அது பழக்கம் இல்லை, அதை பற்றி எந்த அறிந்து கொள்ளுது புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையும், கர்த்தருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கை. நிறைய பேருக்கு இந்த காரியங்களை கேட்கக்கூடிய ஒரு காது இல்லை. தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அற்புதமான காரியங்களை அறிந்து கொள்ள அதை கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு காதுகள் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு அதை பார்க்கக்கூடிய ஒரு கண் இல்லை, அதை பாராட்டக்கூடிய ஒரு இது இல்லை, கிடையவே கிடையாது. பாருங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, ஜான் கால்வின் ஒருத்தர் இருக்கார், சொல்கிறாரு எப்படி பார்க்குறாங்களாம். இப்போது வாசிக்கிறதுக்கு கண்ணாடியை கட்டிட்டா வாசிக்க முடியுது, ஆனால் அவ்வளோ கிளியராக ஒன்றும் வாசிக்க முடியாது. கொஞ்சம் இப்படி ரொம்ப ஊற்று பார்க்கணும், நிறைய மிஸ்டேக் வரும். ஏன்னா அங்கங்கே சரியா தெரியுமா. கண்ணாடி போட்ட உடனே பளிச்சுன்னு இருக்குது.
கண்ணாடி செக்கப் போயிருக்கீங்களா? சிலர் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு அப்படியே இருப்பாங்க, போக மாட்டாங்க. செக்கப் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் மாட்டின உடனே பழிச்சு, ஆஹா புது உலகமாக இருக்குதுன்னு. அப்போ இந்த வசனமுங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கண்ணாடி மாதிரி. ஆப்டோமெட்ரிஸ்ட்கிட்ட போய் இந்த கண்ணாடியை மாட்டின உடனே எப்படி பளிச்சுன்னு எல்லாம் தெரியுதோ, சில ரொம்ப நாள் ஆச்சு கரெக்டாக விஷன் கிடைச்ச அவங்களுக்கு, எத்தனையோ வருஷம் ஆச்சு, மனைவி முகத்தை கூட கிளியராக பார்த்ததில்லை அவங்க. இன்னும் அப்படியே ஒரு மேக மூட்டமாக தான் தெரியுது அவங்களுக்கு, அப்படியே ரஃப்பாக தான் தெரியும் அவங்களுக்கு, அப்படிதான் பார்த்துருக்குறாங்க. கண்ணாடி கடைக்கு மனைவியும் கூட்டு போய் உட்காந்து கண்ணாடியை மாட்டினான்னு பார்த்தோன்னு, ஆஹா இப்போதான் விளங்குது இதை மிஸ் பண்ணிட்டமேன்னு. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்துக்கிட்ட நான் வர்றதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடி இல்லாதவனை போல தான் இருந்தேன் பாருங்க. ஒரு ரஃப்பாக ஏதோ ஒழுங்காக வாழணும், மோட்சம் போகணும், பரிசுத்தமாக இருக்கணும், அல்லேலூயா ஸ்தோத்திரம், அப்படிதான் இருந்தேன். ஒன்றும் தெளிவாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது பாருங்க, ஒன்றும் கிளியராக ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஒன்றும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு கடவுள் எனக்காக பெருசாக ஏதோ ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப அற்புதமான காரியங்களை உண்டு பண்ணி வச்சிருக்கிறார், ஆஹா இவ்வளவு எனக்காக ஏற்படுத்தியிருக்கிறார். அப்படிப்பட்ட இன்னைக்கு இருக்கிற அந்த பாராட்டு தன்மைலாம் அப்போ கிடையவே கிடையாது. இதே பைபிள் தான். ஹலோ, இதே பைபிளை தூக்கிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எல்லாம் கேட்டேன். ஆனால் அந்த பாராட்டக்கூடிய ஒரு தன்மை கிடையாது பாருங்க. ஆனால் இந்த வசனம் ஒரு கண்ணாடி மாதிரி வேலை செய்யுது. இது வாழ்க்கைக்குள்ள வந்து இது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன, அது ஒரு தெளிவை உண்டாக்குகிறது, காரியங்களை தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு கொடுக்கிறது. இப்போ தெளிவாக பார்க்குறேன் வாழ்க்கையை, எதிர்காலத்தை தெளிவாக நான் காண்கிறேன், என் வாழ்க்கையை நான் தெளிவாக காண்கிறேன். என்ன கர்த்தர் செய்ய முடியும், செய்வார், என்ன எனக்காக செஞ்சு வச்சிருக்கிறார், எனக்காக எப்படி திட்டமிட்டிருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்டவன், நான் எப்படியெல்லாம் மாறணும், அவர் என்னை எப்படியெல்லாம் மாற்ற முடியும், எல்லாம் புரியுது எனக்கு. அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுது. அதனால தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா அதெல்லாம் விளங்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனதுக்கு தோன்றதில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, 1 Corinthians 10 சொல்லியிருக்குது. ஆனால் நமக்கோ தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு அதைகளெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவனுடைய ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு நமக்குள்ள பெரிய ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவர் இந்த வசனத்தை எடுத்து நமக்குள்ளே கொண்டு வரும்போது கண்ணாடி செக்கப் பண்ணி புதுசாக போட்டா மாதிரி ஒரு பவர் பார்க்க முடியுது. இப்போ கிளியராக இருக்குது. கண்ணாடி நல்லா மாற்றிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஓட்டும் போது பார்த்துருக்கீங்களா, அவ்வளோ கிளியராக இருக்கும். கிளாஸில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா, போயிட்டு பின்னால் உட்காந்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு இருந்தாலும் நல்லா க்ளீனாக பார்ப்பான். ஆள் நல்லா தெரியுது. ப்ரொஃபஸர் தெரிகிறாரு, அவர் எழுதுறது தெரியுது, எல்லாம் தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி தான் காது கேட்காதவங்க. காது கேட்கலன்னா அந்த மிஷின்லாம் போடுறாங்க பாருங்கள். அந்த மிஷினை போட்ட உடனே சிலருக்கு அலற மாதிரி இருக்குது, வால்யூம் குறைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு சொன்னால் கேட்காம இருந்தே பழகிடுச்சு. அப்படியே என்னன்னு இப்படி கிட்ட போய் கேட்டு கேட்டு அப்படியே பழகிடுச்சு. கேட்காமலே தலையாட்டிச்சா கேட்ட மாதிரி ஆட்டிகிட்டுலாம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே ஒரு கஷ்டமாக இருக்குது, கேட்கலன்னு சொல்கிறதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது இல்லையா? அதனால் கேட்ட மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பாங்க. இப்படியே ஓடுது வண்டி. இப்படியே சிலர் 10 வருஷத்தை தள்ளிடுறது. ஏதாவது சொன்னால் தலையை ஆட்டிக்கோ அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி. இதுக்கு கூடிய ஒரு ஆள் நின்றுருப்பாங்க பாருங்க, அவங்க தலையை எப்படி ஆட்டுவாங்க, இவர் ஆட்டுறதுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. அவங்க ஆட்டு அப்படின்னு இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. அது சொல்கிறான் மனுஷன், எதையோ ரொம்ப முக்கியமானதை சொல்லிட்டு இருப்பான் ஒருத்தன், என்னன்னே வழங்காது, அரையும் குறையுமா வழங்கும். 2 வார்த்தை படம், 20 வார்த்தை வழங்காது, 2 வார்த்தை. அதை வச்சு யூகிக்கணும் என்னன்னு. இப்படி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குது பாருங்க. அதைத்தான் சொல்லியிருக்குது, எந்த கண்ணும் காணவில்லை, எந்த காதும் கேட்கவில்லைன்னு. காது கேட்கல, சுத்தமாக கேட்கலன்னு அர்த்தம் இல்லை, ஒரு மாதிரியா இருக்குது. அப்படிதான் இருக்கிறாங்க ஜனங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது, ஆவியானவர் இந்த வார்த்தை எடுத்து நமக்குள்ள கிரியை செய்யும் போது, நல்ல உயர் ரக மிஷினை மாட்டி விட்டா மாதிரி வால்யூம் எல்லாம் கொஞ்சம் டவுன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கிளியராக பளிச்சுன்னு கேட்குது. 20 வார்த்தை பேசினா 20 வார்த்தையும் கேட்குது. தூரத்தில் நின்று பேசா கூட கேட்குது. நல்லா விளங்கிக்குது. ஒரு தடவை சொன்னால் போதும், நல்லா விளங்கிக்குது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. இங்கே வரும்போது எதுவுமே விளங்கலை, இப்போ எல்லாம் விளங்குது.
ஒரு சென்டென்ஸும் விளங்குது, பிரசங்கம் பண்றதெல்லாம் விளங்குது, எல்லா வசனமும் விளங்குது, சொல்ற சத்தியங்கள்லாம் விளங்குது. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உள்ளத்துல போய் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் நமக்கு அதை வெளிப்படுத்தினார் இருக்குது. எந்த கண்ணும் காணாது, எந்த காதும் கேட்காது, எந்த மனதுக்கு தோன்றாத ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப பாருங்க, ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம வார்த்தையை கொண்டு நமக்குள்ள செய்து கொண்டிருக்கிறார். வெறும் மறுபிறப்பு, பாவ மன்னிப்பு என்கிற மறுபிறப்பு மட்டுமல்ல, மனதில் ஒரு மறுபிறப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதுதான் பாருங்க, மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் எப்படி சொல்லியிருக்குது? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். அது நல்ல இருதயத்துக்குள்ள போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. 20ஆம் வசனத்தில் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்றவர்களுக்குள்ள என்ன நடக்குது சொல்றார். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? வெறும் ரட்சிப்புக்காக மட்டும் வசனம் இல்லை. இந்த வசனம் நம்மை மறுபடியும் பிறக்க செய்கிறது மட்டும் இல்லை, மறுபடியும் பிறக்க செய்த பிறகு ஒரு நிலத்தில் போட்டால் எப்படி ஒரு விளைச்சல் உண்டாகுது. ஆனால் அந்த விளைச்சலோடு அது நின்றுறது இல்லை. நிலம் அது, அதில் போடுறது விதை. அதனால ஒரு விளைச்சலோடு அது நின்றுறது இல்லை. முதல் விளைச்சல் மறுபிறப்பு. என் பாவம் மன்னிக்கப்படுது. இந்த வசனம் உள்ள போய் என்ன மறுபடியும் ஜெனிப்பித்து இருக்குது, மறுபடியும் பிறக்க செய்திருக்குது. அது முதல் விளைச்சல். அந்த முதல் விளைச்சலோட லேண்டை மூடி கேட்டை போட்டுடுறது இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு கிடையாது. அந்த நிலம் நிலமாக தான் இருக்குது, இன்னும் விளையக்கூடியதாக தான் இருக்குது. அந்த விதையாக தான் இருக்குது, அது இன்னும் விளையக்கூடும். அதனால முதல் விளைச்சலுக்கு அப்புறம் இன்னும் போட்டு போட்டு எடுக்கலாம். ஹலோ, போட்டு போட்டு எடுக்கலாம். எத்தனை பேருக்கு முதல் விளைச்சலாக இருக்குது? முதல்ல மறுபடியும் பிறந்திருக்கிறீங்களா? இந்த வசனம் உள்ள போய் உங்களை மறுபடியும் பிறக்க வச்சிருக்குதா? எத்தனை பேர் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க சொல்லுங்க. நான் மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொல்றவங்கள கை வைத்துங்க பார்ப்போம். நான் சொல்லுகிறேன், முதல் விளைச்சல் ஆயிடுச்சு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. இல்லை அது ஆன ஒன்று என்ன தெரியுது? வேலை செய்யுது, நல்லா நிலமும் வேலை செய்யுது, விதையும் வேலை செய்யுது. இப்போ ஒன்றும் இல்லை, போட்டு போட்டு எடுக்க வேண்டியதுதான். 2-3 சாகுபடி ஆகும், போட்டால் வரும். போட்டு போட்டு எடுக்கலாம். 30, 60, 100ன்னு போட்டு போட்டு பலன் உண்டாகும். இதை போட்டுக்கிட்டே இருந்தா, உள்ள போட்டுக்கிட்டே இருந்தா அதுக்கேற்றபடி ரிசல்ட் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி கொண்டே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறது? இந்த முதல் விளைச்சலோடு நிறுத்திடுறது, மறுபிறப்போடு நிறுத்திடுறது. மறுபிறப்போடு நிறுத்தக்கூடாதுங்க. இது விதை, இது இன்றைக்கு விதையாக தான். இதை உங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்த இந்த விதை, மறுபடியும் பிறக்க வைத்த இந்த விதை உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஒரு பெரிய விளைச்சலை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிறது. நல்ல குடும்ப வாழ்வு, நல்ல பொருளாதார வெற்றி, உங்களுடைய வேலையில் வெற்றி, செய்கிற தொழிலில் வெற்றி, அப்படின்னு பல விதங்களில் விளைச்சல்களை அமோகமாக இது கொடுத்து கொண்டே இருக்கும். இருக்கீங்களா? அப்போ வெறும் பாவ மன்னிப்பு என்கிற அந்த ரட்சிப்பு மட்டுமல்ல, தொடர்ந்து விளைச்சல் மேலே விளைச்சல் கொடுத்து நம்மளை மாற்றி, அந்த கோல் என்ன, முடிவு என்ன? வாசிப்போம் ரோமர் 8ஆம் அதிகாரம். எதுக்கு இவ்வளோ விளைச்சல்? எதுக்கு இத்தனை தடவை போட்டு 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 எடுக்கணும்? அதை எத்தனை தடவை ஒரு பெரிய விளைச்சலை நாம் அனுபவிக்கணுதில்லை? ஏன்னு சொன்னால் 29ஆம் வசனம், ரோமர் 8:29. ஏன்? அதன் மூலமாக என்ன ஆகுது? என்ன ஆக்க பார்க்குறார் கடவுள்? ஏன் இந்த வசனத்தை கொடுத்து திரும்பி திரும்பி போடு, அது இருதயமாக நிலத்தில் போட்டும், வேலை செய்யட்டும், உன்னை மாற்றட்டும், திருப்பி திருப்பி 30, 60, 100 பலன் தரட்டும்னு ஏன் சொல்கிறாரு? அதெல்லாம் எங்கே கொண்டு போய் விட போகுது நம்மளை? 29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஏன் திரும்ப திரும்பி போட்டு எடுக்க சொல்கிறார்? இந்த வசனத்தை போட்டு எடுக்க எடுக்க பெரிய விளைச்சல் உண்டாகும். விளைச்சல் உண்டாக 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 வர 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 நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிடுவீங்க. இயேசுவை போலவே ஆய்விடுவீர்கள். இருக்கீங்களா? இயேசுவை போலனா சில நினச்சிட்டு இருக்காங்க, இப்படி தாடியை வச்சுக்கிட்டு இப்படி. இயேசு அப்படியா இருந்தார்? தாடி வச்சுக்கிட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறதா இயேசு போல நினைக்கிறாங்க. இல்லைங்க, காற்றும் கடலும் மிரட்டுது, எல்லாம் அழுகிறாங்க, ஐயோ சாக போகிறோம்ன்றாங்க. இயேசு எந்திரிச்சு, காற்றே அமைதியாயிரு, கடல் இறையாதுன்றாரு. அந்த இயேசு. ஹலோ,